ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு கஸ்டமர்ஸோட இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான அண்ட் ஈஸியான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து யாரு கொடுக்குறாங்க, ஸோ நம்மளுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அதில் ஒர்க் இருக்கும், ஸோ அதில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் இவங்க வந்து கேட்குறாங்க, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் யாரு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏஜஸ் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிபிஓ கம்பெனிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்ல நம்மளுக்கான ரோல் என்னங்கிறது இப்போ பார்த்தாலாம். இந்த ஒரு ஜாப்ல உங்களோட மெயின் ரோல் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸோட டவுட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கமிங் கால்ஸ் எல்லாம் சிலது வரும், அதை வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கால்ஸில் ஏதாவது வந்துட்டு இஷ்யூ இருந்தால் அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் வந்து பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொன்னா கால் அட்டன் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரியான ஒரு ஜாப் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஜாப்க்கான சேலரி டீட்டெயில் என்னங்கிறது இப்போ பார்த்தலாம். ஸோ சேலரி அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு இவ்வளோங்கிறது போட்டிருக்காங்க, வருஷத்துக்கு எவ்வளோங்கிறதும் இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு இப்போ பார்த்தலாம். கிராஜுவேட்டட் அப்படி இல்லைன்னா அண்டர் கிராஜுவேட்டா இருந்தா கூட இந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். முக்கியமா சொல்ல போனா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தாவே போதும், இந்த ஒரு ஜாபுக்கு யாரு வேணா அப்ளை பண்ணலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி தமிழ் பேசிக் தெரிஞ்சா போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி தமிழ் பேசிக் பேச தெரிஞ்சாவே உங்களுக்கு போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாபுக்கான ரிக்வயர்மெண்ட் என்னங்கிறது பார்த்தலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாபுக்கு சில இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா லேப்டாப் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும். விண்டோஸ் 10 சிஸ்டம் வந்து இருக்கணும். நல்ல வைஃபை கனெக்ஷனோட இருக்கணும். மொபைல் மட்டும் இருந்தா போதாது, லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா இருக்கணுங்கிறத இந்த இடத்துல கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ லேப்டாப் இருக்கிறவங்க தாராளமா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஒர்க் டீட்டெயில்ஸ் பார்த்தாலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், 6 நாளுமே வேலை இருக்கும், ஒரு நாள் வீக்கெண்ட். ஸோ லீவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் வந்து ஷிஃப்ட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் ஜாப் மாதிரி தான் இந்த ஒரு ஜாப்புமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தலாம். ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் ரவுண்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரவுண்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த ஒரு ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா இது மூலிமா நம்மளுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த ஜாப்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்ம வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரைனிங்குமே பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் வந்து பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர் பெட்டர் பிபிஓ ஜாப்புக்கு யூஸா இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்புக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த இடத்துலையுமே யாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்டாலுமே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.